சரி, அதாவது ஆன்லைன் மூலமாக சூதாட்டம் இன்னைக்கு நிறையா நம்ம பார்க்குறோம். ஆன்லைனில் சூதாட்டம்ங்கிறது டெய்லி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். டெய்லி ஆன்லைன் சூதாட்டத்துக்கு மூலயமாக ஏகப்பட்ட கடன், அதனால் தற்கொலை நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப எதுக்கு அந்த சூதாட்டத்தில் மக்களும் போய் விளையாடுறாங்க, அரசு எதுக்கு இதில் அனுமதிக்குது அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து எல்லாருமே அதில் வர்றாங்க. நான் ரம்மி விளையாடுங்க, உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள் ஒரு ஆசையில் அதில் உள்ளே போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக உங்களுக்கு ஒரு 500 1000 உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அது ஆசை ஆயிடுது, பரவாயில்ல. அப்போ முதல்ல ஒரு 1000 2000 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க இல்லையா, அதன் மூலயமா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுகள் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்து நீங்கள் அதுலேயே லோன் வாங்குகிற ஆப்ஷன் ஒன்று உண்டு உங்களுக்கு. அப்போ அந்த லோன் வாங்கும்போது கடன் அதிகமாகிடுச்சுன்னா, கடனை கட்ட முடியலன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு சில டிமாண்டுகள் வைக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக பணத்தை கட்டணும், இல்லைன்னா சொத்தை சத்தியணும், அப்படி இப்படின்னா நிறைய உங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் தற்கொலைக்கு போயிடுறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் பண ஆசையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஆன்லைனில் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, சர்வே ரிப்போர்ட். இதில் 45 கோடி மக்கள், சுமார் ஒரு 50 கோடி மக்கள் வரைக்கும் இப்போ இதில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் விளையாடுற அளவுக்கு ஒரு செய்தி நமக்கு வருது. அது அரசாங்கம் ஏன் இதை கண்ட்ரோல் முடக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சரிண்ணா, முதல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கம் சரியான சேவையை செய்ய மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இப்போ இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பேப்பரில் கூட இன்றைக்கி நான் ஒரு செய்தியை பார்க்குறேன். ஆன்லைன் சூதாட்டம் வருடம் 20,000 கோடிக்கு மேல் மக்கள் சூதாட்டத்தின் மூலமாக இழப்பு, 45 கோடி மக்களுக்கு மேல் விளையாடுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே அரசாங்கத்துக்கு தெரியுது, இத்தனை பேர் விளையாடுறாங்க, இவ்வளோ ரூபா பாதிப்பு. இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனம் உடைந்து தற்கொலை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் முட்டை வியாபாரம் பண்ணுறாங்க. அவருடைய பையன் 9 லட்சம் ரூபா வரைக்கும் ஆன்லைனில் இழந்திருக்கிறார். அவர் இழந்துட்டு பழையபடி பையன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் வெளியிலேயும் நிறைய கடன் வாங்கி வச்சு கடைசி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆன்லைன் சூதாட்டத்து மூலயமா இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. தயவு செய்து மக்களே, நீங்கள் சூதாட்டம் பணத்தை வைத்து விளையாடும் ஒரு விளையாட்டு சூதாட்டம், அது ஆன்லைனில் விளையாண்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் இதில் ஒரு 10,000 போடுங்க உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கும், 50,000 போடுங்க 2 மடங்கு கிடைக்கும், 1 லட்சம் போடுங்க பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லி அதுவும் ஒரு சூதாட்டம் தான். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சூதாட்டம் தவறு, லஞ்சம் கொடுப்பது தவறு, இந்த மாதிரி மோசடியில் ஈடுபடாதுன்னு எவ்வளவோ விழிப்புணர்வு சொல்லத்தான் செய்கிறாங்க. யார் நம்ம கேட்குறோம்? யாருமே கேட்கறது கிடையாது. அதனால் மக்களை தயவு செய்து பணத்தை வைத்து இரட்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை யாரும் நம்பாதீங்க. அதில் நீங்கள் போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால தற்கொலை தான். சரிங்களா? ஒரு நல்ல வேலையை பாருங்கள். என்ன நல்ல வேலை தேடுங்க. முதல்ல வேலை தேடுங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முதல்ல அந்த வேலையை உங்கள் சொந்த வேலையை நினச்சி பாருங்கள். அந்த வேலை பார்க்கும் பொழுது அதில் திறமைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த நிர்வாகம் உங்களை வெளியே அனுப்பாது. முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு தமிழனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமைகள் உள்ள இருக்குது. அந்த திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு சோம்பேறியாக ஆகிறாங்க. முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, இங்கே இருந்து வெளிநாடு போகிறீங்க, அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. அதே தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. முதல்ல நீங்கள் ஒரு வேலையை நல்ல திறமையாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேலை பார்க்க பார்க்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ப சம்பளம் கண்டிப்பாக அந்த நிறுவனம் வழங்கும். நிறுவனம் வழங்கலைன்னா உங்களுக்கு மற்ற நிறுவனங்கள் உங்களை நல்ல சேலரி கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதனால் தயவு செய்து நன்கு உழைக்கிறது கற்றுக்கோங்க. சூதாட்டம் வேண்டாம். நன்றி.